ஹேய், எங்களை வெளியே செல்ல விடுங்கள். ஓ, என்ன அது? மியா, பாரேன். அவை மரக்கட்டைகள். 1, 2, 3, 4, 7. Oh, you're a draining cut. The knife shop first, வாங்க, அதுல என்ன இருக்குன்னு ஆச்சரியப்படுறேன். வாவ், இது ஸ்கிட்டில்ஸ். ஒரு பாட்ல முழு கண்டி. வாவ், ரொம்ப ருசியானது. மியா, உன் பாட்ல பாரு. இப்போ அதுல என்ன இருக்குன்றதுன்னு கண்டுபிடிப்போம். நம்புறேன், அதுவும் கண்டி தான். ஓ, என்னது இது? ஹா மியா, உனக்கு வைன் ஃபர்ஸ்ட் ஃபிஷ்க்கு? You're Richardis, such a whom Mary ain't sure மூச்சு. In Freddy sound. எந்த பூட்டிக்கு இது பொருத்தமாயிருக்கும்? ஷியா ஸ்டாய், tell Sari Colas. தங்கி கொள்ளுவோம். ஓ, யார் நீடிங், யார் ஈஸ்வரிங்க. ஜஸ்ட் அடுத்த வேலை இதை சரி பார்க்கணும். யார் திறப்பார்கள்? கல், காகித, கத்தி. அதை பாருங்கள். சரி, சரியா? இதை காணலாம். ஆமா, அது என்ன? ஆஹா, இவை புழுக்கள். அமைதியாக இருமியா, அவை உன்னை தின்ன மாட்டா. நமக்கு திறவுகோல் தேவை. சரி, என்ன வெறுக்காமலா? கண்டறிந்தேன். ஆனால் அது என்ன? உண்மையாக பற்களை போன்றதாக தோன்றும். நான் அதை பெற்றேன். இது 2ஆம் பூட்டின் குறியீடு. பாருங்கள், அது திறந்து விட்டது. ஹூரே, நாங்கள் அதை திறந்து விட்டோம். அடுத்தது என்ன இருக்குமோ என மாற்றம் உள்ளது. பாருங்கள், காகித குடைச்சல் சின்னங்கள். மேலே வந்துள்ள ஒரு பெட்டி உள்ளது. சுவையாக இருக்கிறது. அது குடிக்க விரும்பவில்லை. சரி, நான் முதலில். அச்சே, யுவமல் ஃபேஸ்புக் சீக்கிரது. தி குடிமதோ சிம்சர். வாராய் மேரி தி ஷுரமர். ஆஹா, தி ஸ்பிரிட். உன் கண்ணீரேடோய் தின்னா. உன் சாண்ட்விச்சை கொடுப்பியா? இல்ல, தி என்னோட. அப்பா, எவ்வளவு சுவையா இருக்குது. பாஜி, உள்ளே இன்னும் இல்ல. ஆமா, கீமியா உன் கண்ணாடியில இருக்குது. இல்ல, சரி, சுதந்திரத்துக்காக செய்யும் எதையும் என்னிட்ட இருந்து நீ செய்யலாம். இது விசை. நான் அதை கண்டுபிடித்தேன். ஓ, வாங்க, 3வது பூட்டை திறக்கலாம். ஹூரே, நாம் ஒரு சிறந்த குழு. ஏற்கனவே எது இருக்கிறது? அதை நீங்க திறக்கிறீங்களா? ஐயோ, நான் மீண்டும் தொடங்கணும் போல. வாவ், இது ஒரு சாக்லேட் கப் கேக் நட்டுகளோட. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்து. ஆஹா, அது ஒரு பிளாஸ்டர் தானா? தின்ன செய்ய முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே, கவனமாயிருக்க. கவலை வேண்டாம், அதை எடு. அது எப்படி செயல்படுகிறது? தெளிவாக இல்லை. சரி, அதை கண்டுபிடிக்கும் நேரம் இல்லை. கடைசி பாதுகாப்பை திற. சரி, பார்ப்போம். ஓ, அது நாற்றமுள்ள காசீஸ். எனக்கு சுகமாக இல்லை. அதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடித்தேன். வாவ், இது ஒரு வண்ணத்து பூச்சியாடையாக மாறிவிட்டது. பீஸா பாருங்கள். சாக்லேட் சாப்பிடுவேன். சுவையானது. என்ன ஜாயில்? இங்கே அவ்வளவுதானே, அதில் பாதியை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன? ஆ, உனக்கு என்ன ஆச்சு? நீ குமி கழுந்துட்டியா? நான் உனக்கு குதவுறேன். இது முக்கியம். செய்வரை இவ்வளவு பூட்ட திறப்போம். சிறந்தது. மீண்டும் நாம் சாதித்தோம். பார்ப்போம். நான் எண்ணுகிறேன். 1, 2, 3. உங்கள் ஜோடிகளை அணியுங்கள். நான் ஏவிஎம். சரி. ஓ, அங்கே ஏதோ நகர்ந்து கொண்டிருக்கிறது. மியா, அதில் ஒரு எலி இருக்கிறது. எனக்கு எலிகளை பிடிக்காது. சரி, நாம் சுவாசிக்க வேண்டும். அமைதியாகுங்கள். கண்டுபிடித்து விட்டோம். வாங்கலாம். பூடி எண் 5 குறியீடு எல்லாம் 5கள். ஓடுவோம். ருசியோ அனையோட ருசியடி பேன்ஸ் இருக்கு. ஆல்சோ ஃப்ரீ ஹோம்
சாப்பிடி வயிறு சேமித்தியா சரி கோகா பொறி கோகா விழிக்கோ ருசி என்ச்சோ படி செதிடாரிஞ்சது சரி இப்ப என்ன பணி எவ்வளவு பயங்கரம் என்ன ஓ நான் செய்ய முடியாது ஆனால் நான் சிலவற்றை கண்டுபிடித்தேன் மேஜிக் பிளாஸ்டர் எடு இப்பொழுது எத்தனை ருசியானது இருக்க வேண்டும் நல்ல பெறுதல் ஆம் எனக்கு தெரியுமே சுவையான சீனிய குஞ்சி என்னமே இல்லை. என்ன சரி, நான் கிண்டல் செய்தேன். இதோ திறவுகோல். இதை போய் திறப்போம். அமெரிக்கன் இடியட் ஹூரை ஆடத உன்னோயின் ஸ்ட்ரெடி வின்ஸ் முர்னிச்சலின் அரிஷா சொல்லிங்க ட்ரைவா இல்லை தெரியுங்களா மிரர் செய்வேன் இருக்கா ஓ இது என்ன நீ எல்லாம் கேளு இப்போது உன் வேலை சரி நான் அதை திறக்குகிறேன் ஓ அம்பா சீகவலன் யாருக்கு ஓ ஹாய் சிரிக்கிறாய் சிரின சுட்டாசி என்று எனவே என்று 2 ட்ரா பெர் சேர்த்து இதோ கடைசி பிணைப்பு ஆஹா நாமெல்லாம் விடுதலையாக இருப்போம் Are you reassuring Reyes scared to spray cheer? வணக்கம் அனைவருக்கும் உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் புதிய அதிநவீன சக்தி கொண்ட கார் நான் எப்போதும் இதையே கனவு கண்டிருந்தேன் இது பருப்பு பிங்க் இல்லை யாரெல்லாம் சிறப்பாக வரைகிறார்களோ அவர்கள் பெறுவர் அருமை நான் ஒரு அழகான இளஞ்சிவப்பு கார் ஓட்ட முயற்சிக்க வேண்டும் வெற்றி பெறுவது என் ஆசை இதோ அவளின் உருவமைப்பு அற்புதம் சில நிறங்களை சேர்ப்போம் அந்த மூளை ஏன் போலவே இதை காண்பிக்க வேண்டும் வாவ் கோ எனக்கு மை பிடிக்கவில்லை ஆனால் நான் ஒரு கார் வரைந்து விடுவேன் நான் வென்றால் அதை என் பிடித்த கருப்பு நிறத்தில் வரையேன் எல்லாம் தீர்ந்து விட்டது நான் அதை பணியாற்றுகிறேன் நிச்சயமாக நான் ஒரு இளஞ்சிவப்பு கார் செய்ய மாட்டேன் உடனே என் கனவுகளின் காரை வரைவேன் பெரிய கருப்பு கட்டைகளுடன் மற்றையெல்லாம் கருப்பாகவே இருக்கும் இருக்கும் ப்ரோட் சுவிங்க சேர்க்கணும் நல்ல புதன் வாங்க ஓஹோ நேரம் முடிந்துவிட்டது பரவாயில்லை புதன்கிழமை உங்களுக்கு கருப்பு கார் இருக்கிறதா அது இளஞ்சிவப்பு இருக்க வேண்டும் அதுவா உன்னை பற்றி என்ன அது நியாயமில்லை என காட்டுங்கள் பேரழிவு ஏய் அற்புதம் சிறந்த கார் நான் வெற்றியாளர் நீங்களா சரி இது என் புதிய கார் நான் உள்ளே சென்றாலும் என் கால்கள் பொருந்தவில்லை உதவி நிமிடம் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது இது சூப்பரா இருக்கு போகலாம் நீல நிற இனிப்புகளா எவ்வளவு அசாதாரணம் என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை யானை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்க வரைதல் தொடங்கலாம் நீங்க தொடருங்க சரி 4 நீல பூக்கள் மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு வீட்டு கதவு நன்கு செய்வேன் மூடி பகுதி தேவதையின் வண்ணங்களால் நிறைந்துள்ளது நான் இதை பிடித்து விட்டேன் நமக்கு புதினாவை பத்திரமாக செய்ய வேண்டாம் இது அற்புதமாக இருக்கிறது
புதன்கிழமை என்று நீங்கள் எங்கே சென்றீர்கள்? எனக்கு 3D பேன் கொண்டு வரைவது புதியது. பான் கேக் மாவு பிடிக்காது. ஆனால் இந்த முறை தவறாக செய்துவிட்டேன். நம்ம இதை மீண்டும் செய்ய வேண்டும். இந்த முறை அது சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பச்சையுடன் தொடங்குகிறேன். ஏய், என்ன? நிறுத்து, நேரம் முடிவடைந்து விட்டது. ஓ, புதன்கிழமையா? அது நான் பார்த்து சரியாகில்லை. இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம். திருப்பி மாற்றுவது. அது அருமை. ரசம் உங்களுக்கு திரைப்படங்கள். அடிக்கட்டி புதன்கிழமை. மன்னிக்கவும், நான் மறந்துவிட்டேன். விரைவில் சந்திப்போம். மிக பெரிய லாலிபாப்கள், சாக்லேட் முட்டைகள், இதெல்லாம் என்னுடையது. அங்கே கூட ஒரு சுவைக்கந்த சுவைக்கன்று மரம் உண்டு. காலியாக கூரை பர்பா பஞ்சு அடி போல இருக்கிறது. கதவு கைப்பிடி டோனட் போல இருக்கிறது. என்ன செய்ய சாப்பாடு? யம் 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 யம். இந்த மார்மலேட் பியரை முயற்சிக்கிறேன். வாவ், சாப்பிடக்கூடிய பாத்திரம். இது சர்க்கரை சாக்லேட்டால் செய்யப்பட்டது. இது மிக பெரிய பட்ச். எனது தண்ணீர் இந்த சாக்லேட் முட்டைக்குள் இருந்தது. இனிப்பான சிறுதுளிகள். நான் இதை பிடிக்கிறேன். ஆச்சரியம், இது சொர்க்கம் போல. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாமே சுவையாக இருக்கின்றதே. நான் உண்ண முடியாத அளவிற்கு பலமே இல்லை. எனக்கு தற்காலிக ஓய்வு தேவை. நான் எஷனை பார்ப்பை அறிமுகப்படுத்துகிறேன். துவங்குங்கள். அவள் மிகச் சிறந்தவள். ஊரே, அவள் அழகாக இருக்கிறார். போலாம். ரெடியா? நான் இப்பொழுது பிங்க் நிறத்தில் தொடங்குகிறேன். முழு பார்பியையும் வரைய நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே தலை மட்டும் வரைவேன். அருமை. நீங்கள் ஏன் எதுவும் செய்யலை? அமைதி. எனக்கு பார்பி பிடிக்காது. அதற்கு பதிலாக ஒரு டிராகன் அல்லது சாம்பிய கொடுக்கலாம். உயரிய யோசனை. நான் எல்லோரையும் அதிர வைக்கும் ஓவியத்தை வரையப் போகிறேன். அது ஒரு இளஞ்சிவப்பு ஜாம்பி தாபூதாக இருக்கப் போகிறது. நீங்க காத்திருந்தா தெரியும். சரியா? வெல்கம் செய்து எல்லாவற்றையும் ஒன்றாக இணைப்போம். அற்புதம். அதை பார்த்து மகனே, நானும் முடித்து விட்டேன். நிறுத்து. ஓ, நேரம் கொடு. அவன் இனி வரைய முடியாது. அனெட், நீயே தயாரா? என்ன அருமை. அடையாளம் காணப்பட்டது. பார்பி. ஓ, இது புதன்கிழமை மாதிரி. வாங்க. இது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். வணக்கம், நண்பர்களாக இருங்கள். வணக்கம், வாங்க. என்ன, அவளுக்கு பேச முடியுமா? என்னுக்கும் ஒன்றை தருங்கள். பார்பி மற்றும் நான் சிறந்த நண்பர்களாக விடுவோம். டீ குடிப்போம். ஆனது வெறுமையே. சரி, அதுக்கு பிறகு அவன் என்னை காதலிக்கிறேன் என்றான். நினைக்கவே முடியுமா? என்ன? வணக்கம் அனைவருக்கும். இந்த பறக்கும் தட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? யாரால் அதை சிறப்பாக வரைய முடிகிறதோ அவருக்கு இது கிடைக்கும். அப்படித்தான். நீ எப்போதும் என்ன வெல்ல முடிவதில்லை.
புதன்கிழமை இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு பறக்கும் சாசர் மிகவும் குழுள்ளதாக இருக்கும். விண்வெளிக்கு செல்ல அல்லது அனுபவிக்க நான் எப்போதும் கனவு கண்டுள்ளேன். அந்நிய வாழ்வாளர்கள் இருக்கும், ஒரு காப்சியூல் இருக்கும், அதை சுற்றி ஒரு இறக்கை இருக்கும். நாக்கு அழியம் சர்மேன். வாய் எத வைன் விடும் சாய் அற்புதம். என்ன? வாவ்! புதன்கிழமையை விட நான் சிறப்பாக செய்ய வேண்டும். அது கடினம் என்றாலும் செம்மறியாடை அறிவிற் சிறந்தது. அது ஆரம்ப குறிப்புகள் தான். அப்புறம் சில விவரங்கள். அதை பிசையுடன் நிரப்பலாம். ஆமாம், அது ஒரு கலைப்புனைவாக இல்லை, ஆனால் அது போதும். இல்ல என்ன வெள்ளை. அப்பா, நேரம் முடிந்து விட்டது. இனிடை அதன் மூலம் தொடங்கலாம். என்ன? இது ரொம்பவே நகைப்புக்குரியதாக இல்ல. அசாதாரணமான பறக்கும் தட்டு பாத்திரம் புதன்கிழமை. ஓ சரி, இங்கே வாங்க, உங்களுக்கான பரிசை கொடுக்கிறேன். நன்றி. சந்திப்பு இத்ரியந்தா. சரி, நான் ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டலாம், அதனால் நான் ஒரு பறக்கும் தட்டு நிச்சயம் ஓட்ட முடியும். எல்லாருக்கும் விடை. நான் எங்கே இருக்கிறேன்? இந்த கோள் செவ்வாய் போன்றதே. இந்த கோளில் வாழ என் நினைவு என்றுமே இருந்தது. இங்கு தான் மிகுந்த திடல். அப்போ இங்கே யூகிரகம் வாசிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு சலூகம். நீங்கள் ஆட விரும்புகிறீர்களா? அப்படியெனில எனக்கு பிறகு செய்யுங்கள். சிறப்பாக இருக்கின்றீர்கள் அனைவரும். உங்களுக்கான புதிய விலை இங்கே. ரோபோ நாய். இதுவும் வெறும் விதையானம் செய்ய முடியும். இதுதான் எனக்கு தேவை. ஓ, நேரத்தை மறந்துவிட்டேன். வாங்க பெண்களே. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி கேட்போம். இந்த வரைபடத்தில் முக்கியமானது நாயின் அழகான மற்றும் தெளிவான புகைப்பட வரைவிலக்கணத்தை உருவாக்குவது. அப்புறம் அது அழகாக இருக்கும். எல்லாவற்றையும் வண்ணம் தேய்க்கலாம். புதுநாள் பாருங்கள். now or 3D pins the altorial pyre audium in shackering. நானும் ஒரு ரோபோட் உருவாக்க முடியும். அட போச்சே. ஒவ்வொரு விவரங்களையும் தனியாக உருவாக்குவது. இப்போது அவற்றை சேர்த்து ஹூரே, இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. முடிந்தது. ஓ, நீ முடித்து விட்டாயா? புதன்கிழமை நீ தொடங்குகிறாய். சிறப்பு. நல்லாக செய்துள்ளீர்கள். ஏனெட், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அருமை. பை பை. நீங்கள் அறிவீர்கள். எனக்கு கூட தொடர்ந்து வெற்றி பெறு. இதோ உன் பரிசு. இதை பார்த்து கொள்ளவும். வாங்க. புதன்கிழமை இதுவை செய்து விடலாம். ஒருத்தி. ஏய், ரிமோட் கண்ட்ரோலரை எனக்கு கொடு. பணியாளர். அமைதி. ரோபோட் இப்போது உடைந்து விட்டது. கலங்கி விடாதே. நான் இதை சரி செய்வதை முயற்சிக்கிறேன். இந்த புதிய உடை பிடிச்சிருக்கிறதா? யார் அதுல நல்லா வரைவாங்க? அவருக்கு தான் கிடைக்கும். மாறிட்டே இருக்கும் கலரில். நான் அறிந்திருக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. பெண்களே, நாம் உடனே வாருங்கள். சரி, வெல்ல நம்முடைய கற்பனை திறனை தொடங்க வேண்டும். ஆம், என்னிடம் பொம்மையில் ஒரு ஆடை உள்ளது. நான் அதை எடுத்துக் கொள்ளலாம். அது எனக்கு போதுமானது. சிறந்தது. வடிவம் உண்டு. இப்போது நாம் அதனை சுற்றி வர வேண்டும். ஆம்,
இது ஒரு அழகான பனிகேக் ஆகும். சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, என் பார்பி எங்கே? என்ன நிலைமை? அது திருப்பி கொடு. அது என்னுடையது. ஓ, நீ என்னுடைய கிழித்து விட்டாய். மன்னிக்கவும். இது என்ன? மனம் வருது. ஓ அக்கினி, என் பேன் கேக் தீப்பற்றி இருக்கிறது. ஓ, நமக்கு தீ பொத்தானை உடனடியாக அழுத்த வேண்டும். இங்கிருக்கிறது. உதவுங்கள். யார் தண்ணீரை திறந்தார்கள்? பணி ரத்து செய்யப்படுகிறது. தீ ஆசிராத். எனக்கு அழகான இளஞ்சிவப்பு நிற வீட்டின் கனவு உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். ஏய், நீ என்ன செய்கிறாய்? உருவாக்க போறேன். கிரோமெத் என்ன நிறுத்த முடியாது. வீட்ட வண்ணம் பூசுவதில் தொடங்குவோம். நாம்பிங் வண்ணம் பயன்படுத்துவோம். ஓ, அது பாருங்க. அருமை. நிறம் மந்திரமாய் உள்ளது மற்றும் முழுவதும் இளஞ்சிவப்பு. இது அழகாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். டிபனி, நீ என்ன செய்ய போகிறாய்? நான் என் வீட்டை ஊதா நிறத்துல பூச போகிறேன். பிஸ்டலில் இருந்து வண்ணத்தை பீச்சுவோம். முழு வீடும் ஊதா நிறமாக இருக்கும். ஓ, அருமை. கூரையும் நிச்சயமாக கருப்பு நிறமாக இருக்கும். அதை நான் ஒரு பர்னர் கொண்டு செய்ய போகிறேன். வேகமாகவும் குளிர்ச்சியாகவும். ஜெஸ் என்ன யோசித்தார்? ஓ, வாங்க, என் மைதானத்தில் வந்து சேருங்கள். நன்றி. இது ஒரு உலோக தொட்டி. அதை செங்கல் போர்வையால் மூட வேண்டும். இப்போது என் உதவியாளர் சாம் ஒரு ஜன்னலை வெட்டுவார். சரி, அருமை. சாம், சட்டப்பொடி பற்றி மறக்காதே. கண்டிப்பாக இது முடிந்து விட்டது, ஜெஸ். மேலும் பிரகாசமான இளஞ்சிவப்பு கூரை பற்றி நான் மறக்கவில்லை. வாவ், இது உண்மையான கோபுரத்தை போன்றே தெரிகிறது. அப்படியா? நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, அருமை. அதுதான் நான் விரும்பியது. உண்மையா? சரி, நான் அதை உதவியாளர்களின்றி செய்ய முடியும். எனக்கு எனது சொந்த கோபுரங்கள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். அவை உங்கள் இளஞ்சிவப்பு கோபுரங்களை விட மிகவும் குளிர்ச்சியானவை. நன்று காகிதம் கத்தரிக்கோல் எடுத்து பிச்சை சென்றிருக்கேன். சோங்கரை ஒட்ட பார்க்கிறேன். ஓ, ஆம். இக்கினாஃப்ரீதான் பெப்பர் பசையை பயன்படுத்தி செய்ய நான் ஒட்ட பார்க்கிறேன். அப்படியே இங்க it's 10 mouth Bariko. My band will see it is 7 the media hurts you. And value wherever. I'm very there evolved for severance and 6 to different sir. Udless Glyphenton when Hamayama get a come. Oh, hot room our boss here come. Oh, gonna go to spy on make one nice. நீங்கள் முடிவை பார்த்தால் புரியும். சரி, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சது. அத பாருங்க. வாவ், ஓ வாவ். காத்திருங்கள், அந்த சத்தம் என்ன? என் உதவியாளர் என் வீட்டுக்கு அழகான மாடம் செய்ய வேண்டும். எவ்வளவு அழகா இருக்குது. ஓ இல்ல, இது வலிக்குது. ஆஃப்கா, நான் சுத்தியலால் என்னை அடித்துக் கொண்டேன். மிகவும் வலிக்குது. நான் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் வேடிக்கையான விஷயம். மற்றவரை அவதிப்படுவது பார்க்கும் போதுதான். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு கிடைச்சு விட்டது. என் மாடிக்கு தூண்களை திருகி வைப்போம். முதலில் எனக்கு இந்த மரக்குச்சிகள் தேவைப்படும். சாப்பிட்டு சால்ஸ் ஒரு புரோடா சிப்பு வேலியின் அமாபம் சார் என் மாடியில் பார்பிக்யூ பண்ணலாம். பார்க்கர்ஸ் படியில் வருப்பாம். என்ன சுவையான மனம். இங்கே ஒரு டோனட்டை தொங்கவிடு. மற்றும் வாவ், இது என்ன மனம்?
வாவ், டிபனி சுவையாக ஏதோ பொரிக்கிறார். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் என்ன சாப்பிடலாம்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனக்காக ஒரு பருத்தி மிட்டாய் தயாரிக்கிறேன். அதற்காக எனக்கு ஒரு சிறப்பு இயந்திரம் உள்ளது. அத முயற்சி செய்யலாம். வாவ், அந்த மிருதுவான பொருளை பாருங்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, என் கனவு வீட்டில் மேகங்கள் இருப்பதை நான் நினைத்தேன். முழு படத்துக்கு இதுவே தேவை. இங்கே சில மேகங்களை வைத்து ஒரு வானவில் பாதையை அமைப்போம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அருமை ஜெஸ், உங்கள் வீடு கனவிலிருந்து நேரடியாக வந்தது போல இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டிபனி என்ன செய்தார்? பார்ப்போம். ஓ, அவள் தனது வீட்டின் பாதையை கருப்பு நிலக்கரி கொண்டு அமைக்க முடிவு செய்தாள். தீர்வு. அவள் யாரும் திசை தவறாமல் இருக்க மெழுகுவர்த்திகளையும் வைத்தாள். நம்ம அடுத்ததுக்கு செல்லலாம். இப்போது நாங்கள் ஒரு வீட்டின் உள்ளகத்தை செய்வோம். என் அறை மிகவும் காலியாக இருக்கிறது. சரி, இங்கே சில மாலைகள் தொங்க விடுவோம். அப்படியே இப்போது எனக்கு அழகான திரைகள் தேவைப்படும். ஓ வாவ், அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன? ஓ, நான் சில புகைப்படங்களை எடுப்பேன். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். அற்புதம். இப்போது பரதை அலங்கரிக்க புகைப்படங்களை பயன்படுத்துவோம். நான் அவற்றை மேலே ஒட்டப் போகிறேன். அப்படியே. அற்புதம். என்னை விட அழகாக யார் இருக்க முடியும்? எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் பெயிண்ட் மற்றும் தூரிகை எடுத்து கதவின் மீது அழகான யூனிகார்ன் வரைவோம். ஓ, அந்த கொம்பை பாருங்கள். இந்த யூனிகார்னுக்கு அழகான கொம்பும் அழகான காதுகளும் இருக்கும். இப்போது சில மஞ்சள் காதுகள். ஓ, என்ன அழகு. அவசரப்படாமல் பின்னர் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குவேன். அட, அத பாருங்கள். எவ்வளவு அழகான இளஞ்சிவப்பு நாக்கு. அது தயாராகிவிட்டது. எனக்கு மாடி பிடிக்கவில்லை. அதை நுரை குழாய்களால் அலங்கரிப்போம். அவை வண்ணமயமாகவும் வானவில் போன்றதாகவும் உள்ளன. வாவ், எனக்கு இது பிடிக்கும். மேலும் இதய வடிவில் மென்மையான இளஞ்சிவப்பு தலையணைகளை சுவற்றில் தொங்க வைக்க விரும்புகிறேன். அருமையாவும் காதலாகவும் இருக்கு. தரை பத்தி என்ன? ஓ, நிச்சயமாவே நான் ஒரு கம்பளி போட போறேன். அதுவும் இளஞ்சிவப்பு இருக்கட்டும். மேலும் எனக்கு நிறைய பொம்மைகள் மற்றும் தலையணைகள் தேவை. இது ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு மேல் நான் எதையும் கேட்க முடியாது. இப்பதான் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். நான் என்ன பண்ண முடிவு பண்ணுள்ளேன். சரி, நான் ஏற்கனவே மாலைகள் தொங்க விட்டுள்ளேன் மற்றும் என் பிடித்த ராக்கர் ஆல்பத்தின் போஸ்டர் சுவரில் இருக்கும். குளிர். இப்போது நாங்கள் சுவரில் மேலும் வினைல் பதிவுகளை தொங்க விடுவோம். மற்றும் டயர்களால் ஒரு மேசை செய்ய இங்கே ஒரு மெழுகுவர்த்தி, சிலந்திகள் மற்றும் ஒரு பரங்கிக்காய் வைக்கலாம். 2 மண்டை ஓடுகள் கூட வைக்கலாம். இங்கே ஒரு அழகான நாற்காலி வைக்கலாம் மற்றும் முழுமை. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். இங்கே ஒரு பார்ட்டி நடத்த காத்திருக்க முடியவில்லை. ஓ ஆம், எனக்கு மிகப்பெரிய ஸ்பீக்கர்கள் வேண்டும். வாவ், இது ஒரு சத்தமான பார்ட்டியாக போகிறது. உன் அயலவர் ஜெஸ் இதுக்கு தயாரா? இப்போது என் பிடித்த கிட்டார் சோலோவை வாசிக்கலாம். இது ஜெஸ்ஸை நிச்சயமாக எழுப்பும். ஓ, அந்த சத்தம் என்ன? ஓ இல்லை,
அது கொடூரமான இசை மற்றும் அது மிகவும் சத்தமாக இருக்கிறது. அந்த ஒலி அலைகளால் நான் பறக்கிறேன். என் பைத்தியக்கார அயலவர் டிபனி இங்கே ஒரு ராக் கச்சேரி நடத்த முடிவு செய்தாரா? குறைந்தது ஜெஸ் நல்ல இசையை கேட்க முடியாது. அதை அணைக்கவும். இல்ல, நான் இதை கேட்க முடியாது. என் காதுகள் விழுந்து போகும். அதை எனக்கு கொடு. நீ கீதார் வாசிக்க விரும்புகிறாயா? உக்குலேலே வைத்துக்கொள். குறைந்தபட்சம் அது சிறப்பாக ஒலிக்கிறது. ஜெஸ், நீ உண்மையிலேயே சொல்கிறாயா? எவ்வளவு அருவருப்பானது. நான் இதை விளையாடப் போவதில்லை. ஆமாம், கண்டிப்பாக. கேனி, சரி, நான் நெசவும் முடித்து விட்டேன். சமையலை தொடங்குவோம். முதலில் ஒரு கிரீமை பூச வேண்டும். பல அடிக்கட்டுகள். கண்டிப்பாக பக்கங்களில் சில நிறமுள்ள கிரீமை சேர்ப்போம். அட, இது சிறப்பாக உள்ளது. எடுத்து விடுவோம். பாட்டி ஒரு மார்ஷ்மெல்லோ வாழ்க்கை மர்மம் அறிவார். அதை பாருங்கள். நான் இவை மெலிந்த நூல்களை உருவாக்குகிறேன். வேயிலா, நமக்கு பின்னல்களாகவுமே கிடைத்து விட்டோம். இது கேக்கிற்கு சரியான அலங்காரம் அல்லது வேற எந்த இனிப்புக்கும் சரியானது. சரி, நான் முடித்து விட்டேன். சமையல்காரர், நீங்கள் ஏதாவது விதிவிலக்கு செய்கிறீர்களா? பாட்டி, என் கேக்குக்கு தலையிடாதே. இந்த அற்புதமான வானவில் இனிப்பை பாருங்கள். சரி, இதற்கு சரியான வடிவத்தை கொடுத்து விடுவோம். பிரமாதம். பாதி முடிந்து விட்டது. இப்பொழுது கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். அத்தனைதும் சமமாக்குவது சரியானது. மேலும் ஒரு பளபளப்பான மேல் பக்கம். பாலா, அது பாரு, இதுவெல்லாம் அழகா இல்லையா? நிறங்கள் அதிகமாக இருப்பினும் அது சிறந்ததே. மேலே சுவையான சிற்றூட்டல். நான் முடித்து விட்டேன். போன் ஆப்பெட்டிட் குழந்தை. அதிசயம் செஃப், நீங்க நன்றா செய்தீர்கள். ராக்ஸி, நான் கூட தொடங்கவில்லை. நன்றாக. எனக்கு அவசரமாக என் குண்டுவடிகள் வேண்டும். நெஞ்சில் நிறைய இருக்கிறது. அதை பயன்படுத்தி கேக்கை அலங்கரிப்போம். அதிகம் இருக்கிறது தான் மேல். இது மிகவும் நல்லதாக தெரிகிறது. நன்றாகவே உள்ளது. இப்போது காப்ல வறுவலை சேர்த்துக் கொண்டு முடிக்கிறேன். என்னிடம் அதிக நேரம் இல்லை என்பதில் மிகவும் வருந்துகிறேன். என் அண்ணன் இதை பிடிக்கும் என நம்புகிறேன். கவலைப்படாதே செல்லம். அட்டி, நாங்கள் தயாராக உள்ளோம். எவ்வளவு வேடிக்கையான விளையாட்டு. எல்லா டோனட்ஸ்களையும் நான் சேகரித்து வென்றுவிட்டேன். மடிவே ஸ்வோர்ட் என்ற விளையாட்டை கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர் என மறைவு தளங்களில் பதிவிறக்கி நாம் இணைந்து விளையாடலாம். நீ அற்புதமான வேலையை செய்தாய். ஒவ்வொரு கேக்கையும் தனித்தனியாக சாப்பிடுவேன். என் சகோதரியின் கேக் சாப்பிடுவதற்கு நல்லது. ஆனால் ஏதாவது விசேஷம் இல்லை. ரெயின்போ கேக். சமையல்காரர் இதை நிச்சயமாக செய்தார். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் மிகவும் ருசியானது. நன்றி பாட்டி, நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான கேக்கை செய்துள்ளீர்கள். வாவ், ரொம்ப சூப்பர். எனக்கு பிடிச்சிருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார். உண்மையாவா? நீ கேட்டியா அது? பாட்டி சூப்பர். அறிந்தாயா? சரி கெனி, இந்த முறை நான் கவனச்சிதறி விட மாட்டேன். இதை பண்ணலாம். முதலில் பிளெண்டரில் பாலை ஊற்றுங்கள். எப்படி போன சாலட் பகுதி? முக்கியமாக மூக்கில் புகாது பார்த்துக்கொள். காகாவிற்கு எந்த ருசி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது.
இப்படி நான் ஜெயிக்க போவதில்லை. நான் இதோடு குளிர்ச்சியானதாக ஏதாவது சேர்க்க வேண்டும். உதாரணமாக குக்கீஸ் மற்றும் மார்ஷ்மெலோக்கள் மற்றும் மற்ற சில விஷயங்கள். இந்த சேர்க்கையை பார்த்து கென்னி அதிர்ச்சி அடைவா என்று நினைக்கிறேன். என் காக்டெயிலை அவர் பருகும்போது அவரது முகத்தை கற்பனை செய்ய முடிகிறது. ஒரு நாள் நானே என் சொந்த உணவகத்தை தொடங்கி விடுவேனா? அப்பொழுது ராக்ஸி, சரி, கவலைப்படாதே. நான் என் காக்டெயிலுடன் தொடர்கிறேன். என்னுடைய கருத்தில சாக்லேட் இல்லாமல் மிகச் சிறந்த காக்டெயில் செய்வது சாத்தியமல்ல. இதோ பியாரிப்பான், இதை உருக்குவோம். அனைத்தும் முடிந்தது. மூத்த அத்தை அருமையான சூடான சாக்லேட் செய்தார். அதுவே இல்லை. பாட்டி நல்லா. நான் என்னோட காக்டெயிலுக்கு போறேன். முதலில் நான் ஸ்கிட்டில்ஸ் பயன்படுத்துறேன். ஆம், ஆல் சரியான அலங்காரம். ஸ்ட்ராபெர்ரி இல் செல்கிறேன். அனைத்தையும் மிக்சியில் போடுகிறேன். சில ஐஸ்கிரீம் சேர்க்கிறேன். நிறைய ஐஸ்கிரீம். அடுத்தது ஸ்ட்ராபெர்ரி ஜாம். எனது காக்டெயில். கடைசியாக ஒரு வானவில் டோனட். மேல் சில விசிறிப்பால். யானை எச்சல்கள் சில மற்றும் கமிகள். சரி, மேற்புறத்தில் சிறு நிறமுள்ள சிறுதுளைகள் மற்றும் என் பொன்னாணி முடிந்தது. என்ன சொல்கிறீர்கள் பாட்டி? வாழ்த்துக்கள் சமையல்காரர். என்னுடைய பாட்டியாருக்கு குளச்சேரியோட பனானா பால் மற்றும் ஐஸ்கிரீம் செய்ய தனித்த அறுவை இருந்தது. அதை எல்லாற்றையும் கலக்குவது. என்னுடைய சாக்லேட் கோப்பை எப்படி இருக்கிறது? அது உறைகிறார் என்று நம்புகிறேன். ஆம், நிச்சயமாக உறைந்துள்ளது. வாருங்கள் சில குக்கீகளை நசுக்குவோம். எனது வாழைப்பழ கூத்தையை ஊற்றுகிறேன். அந்த குக்கி முறிதல்களை பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் நினைவூட்டுவதுண்டா? ஒரு மலரும் கொண்ட கிண்ணம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். கென்னி, நீ எனக்கு சிறந்த வேலை செய்தாயே. இந்த கிளாஸுகுவை மிகவும் அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. வாவ், இவை எல்லாமே எனது பிடித்த மிட்டாய்களே. அது என்ன? ராக்ஸி. சரி, அடித்து பார்த்து விடலாம். எனக்கு இது பிடிக்கும். நான் பயந்தேன். இது பூமியா? வாசனை சுவாரஸ்யமாக இல்லை. ஓ, ஒரு நிமிடம் காத்திரு. இந்த திட்டம் சாப்பிடக்கூடியது. இது போல ஒன்றும் நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. ஆனால் வெற்றியாளர் சேஃப். அருமை. மாமா மியா, இது எனது வெற்றி. நீ என்ன கூட பாஸ்டா சமைக்கிறாயா? கூழமைந்த பந்துகள் சேர்க்கவும். சரி, அன்புக்குரியவளே. நாம் அரை நேர நூடுல்ஸ் செய்ய முடிந்தால் நான் பாஸ்தா சமைக்கிறேன். கச்சா காய்ச்சும் போது நான் எனது தொலைபேசியில் விளையாடலாம். நீ அதை சாப்பிட முடியாது. மிகவும் ருசியான பாஸ்தா உங்கள் சொந்த கைகளால் செய்யப்பட்டதும் தான். முதலில் நான் மாவினையும் 2 முட்டை மற்றும் பால் சேர்த்து துவக்கி தோசைகளை தயார் செய்ய போகிறேன். அதை வடித்தால் கலக்கவும் மற்றும் மாவை உருட்டுங்கள். அதில் எங்களுக்கு இயந்திரம் உதவும். நன்றாகவே பாஸ்தாவை வெட்டுகிறது. பரிபூரணம். இதை பாருங்கள்.
சீக்கிரமாக இதை காய்ச்சி விடுவோம். இப்போது பூண்டு சேர்த்து தக்காளி பாதம் செய்ய ஆரம்பிக்கிறேன். பாட்டி, என் பாஸ்தா புலோனிய சாஸ் மற்றும் துருவிய சீசுடன் நீங்களே பார்த்திருக்க வேண்டும். எப்பவும் கடாயும் தான். ஆசம். அதுக்கு கொஞ்சம் பேகன் சேர்த்தால் அருமை. மற்றும் சில சீஸ் நடுவே உதவி. நான் புதிதாக சாதித்தேன். ஊஃப், நான் அதிகமாக விளையாடிக் கொண்டிருந்தேன். நான் வா என்னுடைய முழு நூடுல்ஸ்களின் கடவுள். நன்றாக இருக்கிறது என நினைக்கிறேன், ஆனால் இது ருசியாக தெரியவில்லை. உண்மையில் கேட்சப் சரி செய்ய முடியாதது எதுவும் இல்லை. பாருங்கள் பாட்டி, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு தோன்றுகிறது என் நூடுல்ஸ் நான் அவற்றை இருந்து எதை வேண்டுமானாலும் நையாற்ற முடியும். அதை சுருட்டிக் கொள்ளலாம். மேலும் சிறிது தக்காளி சாஸ் ஊற்றுகிறேன் மற்றும் அதனை அலங்கரிக்கிறேன். நீ என்ன சொல்லுகிறாய்? நன்றி பாட்டி, ஆனால் இதை பாருங்கள். நன்றி. இது செம்ம பண்ணாங்கிறது. முடிச்சாச்சு. அது சூப்பராக இருக்கிறது. இன்று நான் அருமையான மதிய உணவு சாப்பிட போகிறேன். இந்த பாஸ்தா பீஸா போன்ற தோற்றத்துடன் இருக்கிறது. மிக அருமையாக சுவைக்கிறது. இந்த சீசை பிரான்சில் சாப்பிடுகிறீங்களா? எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் பாட்டியின் பாஸ்தா சாப்பிட போகிறேன். இது மிகவும் வேடிக்கையாக தெரிகிறது. உண்மையில் சமையல்காரரின் பாஸ்தாவுக்கு கொஞ்சமும் கம்மி இல்லை. ஆனால் என் சகோதரியின் நூடுல்ஸ் அப்படி அருமை இல்லையோ? அது அழகாக இல்லை. அதற்கு சுவை மன உறுத்தும். அதை நான் சாப்பிட விரும்பவில்லை.